ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணேன் ஹோம் டூர் போடுறதுக்காக. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா சாப்பிட்டு கொஞ்சம் ஒரே திம்மு திம்முன்னு இருக்கா. சும்மாவே அழுது தான் வாங்குவேன், இதில் வர கண்ணு வேற அழுகணுமா? ஐயோ ஐயோ எனக்கு சொல்ல. எனக்கு வந்து ஆர்கானிக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபார்மா இப்போ படிக்கணும்ல. ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீனுக்கு வந்து நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. நைட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் நைட் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நைட் ரொட்டீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்லேயே நம்ம வந்து எனர்ஜியாக, இது எனர்ஜி கிடையாது, நம்ம சிக்கன் 65 வந்து ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 7 o'clock ஆகுது. பஜ்ஜும் சிக்கன் 65 சாப்பிட்டு நம்ம போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சிக்கன் 65 வந்து கொஞ்சம் வந்து அந்த கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அடுத்து வந்து சிக்கன் 65 ஐ அதில் தொட்டு சாப்பிட்ற. ஐயோ சைக்கோ பேத்து. கார சட்னி தானே அது. கார சட்னி சாம்பாரும் வந்துட்டு நம்ம அடுத்து பஜ்ஜிக்கு சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம 65 சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சட்னி ப்ளஸ் வந்து சாம்பார் தொட்டு சாப்பிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி மிக்சிங் தான் சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணேன் ஹோம் டூர் போடுறதுக்காக. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இப்போ தான் நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா என்ன வேணும்? தோசை தான். நைட்டில் என்ன சாப்பிடுவோம்? தோசை, அப்புறம் தோசை கார சட்னி. கார சட்னி வேணாம், சாம்பார் வச்சுக்கலாம். சரி ஓகே, எதுனாலும் வை. கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ 7:50 டைம் நம்ம பாத்திரம் தேய்ச்சாச்சு. எப்பயுமே வந்துட்டு நான் அடுப்பில் எதாவது போட்டு தான் வந்து பாத்திரம் தேய்க்கலாம். என்ன பண்ணுற? வெங்காயம் உரிக்கலாம். எதுக்கு? கண்ணு அழுது எதனா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. சும்மாவே அழுது தான் வாங்குவேன், இதில் வர கண்ணு வேற அழுகணுமா? நானே அழுவ போகிறேன், எனக்கு வேணும்னா அடம் முடிச்சு கேட்க போகிறேன். நான் எப்பயுமே வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்பேன். ஊற வச்சு அப்போ தான் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் வந்து குக்கர்லலாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி என்கிட்ட வந்து சின்ன குக்கர் இல்லை. அதனால வந்துட்டு நம்ம அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்து பயிர் வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன பூண்டு, ஒரு 4 பல்லு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். What are you doing? அப்படிதான் அடிக்கடி கொசுவத்தி தான் ஏற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ வாங்க மறந்துடுமா? செப்போ நான் ஒன்று மறந்தேன். இது நான் ஒன்று மறந்தேன், நீ ஒன்று மறந்த. நீ கொசுவத்தி மறந்துட, நான் சால்ட் மறந்துட்டேன். போய் வாங்கினா போ. அது எப்படி உனக்கு மட்டும் ஒரு நாய், எனக்கு ஒரு நாயமா? அது வந்து வாசனை வரும்போது வாசனை வரும். சரி ஓகே, போயிட்டு வாங்கிட்டு வா. நான் போக மாட்டேன். 8:02. இப்ப என்ன சாப்பிட்றேன்? சச்சின் கூமாப்பட்டியில அந்த ஒரு அண்ணா சொன்னாங்களே, அந்த மாதிரி சொல்லுடா உன்னுடைய வெர்ஷன்ல. அவங்கதான் ஏங்க உங்களுக்கு தாச்ச வேணுமா? வந்து எடுத்து சாப்பிடுங்க. சொர்பத்தோர் இருக்குங்க. ஏங்க இங்க பாருங்க, மோட்டர் ஆஃப் பண்ணு. போ வீடியோ எடுக்க சொல்லிட்டு நீ மட்டும் சாப்பிடுற. அது எனக்கு பிடிக்கலன்றதுனால நீ இப்ப சாப்பிட்டு இருக்கிற தைரியமா? பிடிக்கலன்னு நீ சாப்பிடல. அதை தானே நானும் சொன்னேன். பேசு. இல்ல அப்படி இல்ல, அது இந்த திராட்சை வந்து நீ சாப்பிட மாட்ட, அதனால அப்படியே வச்சுட்ட. இதே சாப்பிடுற மாதிரினா வச்சுக்கேன், இது நேத்தே காலையிட்டு நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன், நான் எதுவும் சொல்லலையே. நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லல. நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லல, நீ தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருக்க. புரியல? சீரம் எதுக்கு? உனக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லவா? 50 ரூபாய் 100 ரூபாய் நம்ம தான் மொட்டை அடிக்குது. மொட்டை அடிச்சிரு.
நீ ஏன் நான் அடிச்சுக்கிறேன் பரவாயில்ல. மழையில் நஞ்சாலே ஒரு முடி இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றாரு. இதுல வேற மொட்டை நாங்க அடிப்பாங்க. நான் அடிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் மொட்டை கூட அடிப்பேன். டிஷர்ட் கூட யாருக்குமே இப்படி நடக்குமா? நான் ஓசி டிஷர்ட் போடுறேன்னே வச்சுக்கோங்க. சும்மா அவன் டிஷர்ட் தான் போடுறேன், அவன் லோயர் தான் போடுறேன், ஷார்ட்ஸும் அவங்க தான் போடுவேன். அதனாலதான் ஓசி டிஷர்ட்னு சொல்லுவேன். ஓசி டிஷர்ட் போடுறேன், ஓசி ஷார்ட்ஸ் போடுறேன், ஓசு லோயர் போடுறேன், ஓசு செருப்பு போடுறேன். ட்ரெஸ் எடுக்க போகும்போது கூட ஒரு லேடிஸ் டிஷர்ட் வாங்கணுமா இல்லையா? லேடிஸ் ட்ரெஸ் இல்ல, நான் சொல்றேன் நான் சொல்றது இது போட்டதுனால இப்படி கூப்பிடுறேன்னா இங்க பாருங்க ஆம்பளை கை நான் சொல்றேன் அதுக்கு கேர்ள்ஸ் வாங்கி கொடுத்தது நான் பொம்பளை மாதிரி. அதான் நான் சொல்றேன், லேடிஸ் துணி கடைக்கு நம்ம போயிட்டு உனக்கு ட்ரெஸ் கேட்டா உனக்கு செட் ஆக மாட்டேது, அதனால ஜென்ஸ் துணி கடைக்கு கூட்டிட்டு போறது. கை எவ்வளவு நீட்டுக்கு இருக்கு, இதோட போடலாம் இல்லனா 3x4 போடலாம். இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை ட்ரெஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். அப்படியே அவன் வாயை பாருங்களா. கேம் விளையாடுறது வீடியோ எடுக்கிறாரு தெரிஞ்சிச்சு. அதுக்குதான் நான் தெரியாம ஆன் பண்ணேன்னு. அது ஏன் விளையாடும் போது மட்டும் வாய் நல்லா ஊன்னு வச்சுக்கிறேன். நான் அப்புறமா காட்டுறேன். கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அதுல. இப்போ வந்து டைம் வந்து 8:30. 8:30க்கு வந்து பொங்குது ஏதோ கேஸ் போட்டு. சரியான ஆளுகாய். இது பாட்டுக்கு நான் சிம்ல வச்ச ஞாபகமே இல்லாம இவன் பேச்ச கேட்டு வந்து இங்க நான் பொங்குதா இல்லையான்னு பார்க்க வந்தா அப்படியே தான் இருக்கு. போயிட்டு அவங்க ரெடி அடிப்போம். பொங்கவே இல்லை, போய் சொல்றேன். இதுலதான் ஏதோ ஏலியன் மாதிரி இருக்கிறான்னு பார்த்தா இதுல போய் ஐயோ ஐயோ எனக்கு சொல்ல நம்ம மூஞ்சுதான் கொஞ்சம் இப்ப பானை போல இருந்துருச்சு. வீட்டுல இருந்து நல்லா இந்த சைட்ல நல்லா குண்டாகி போயிடுச்சு. டயட் 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 மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நான் டயட் மெயின்டைன் பண்ண போறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வருஷமா சொல்லிடுவேன். எனக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது. நம்ம ஜாப் போயிட்டோன்னா அது ஒரு தனி வீடியோ போடுவோம். அப்புறம் நம்மளும் வேலைக்கு போவோம், நம்மளும் காசு சம்பாதிப்போம், காசு நிறைய வச்சிருப்போம், ட்ரெஸ் வாங்குவோம், பொம்பளை டிஷர்ட் வாங்குவோம். முக்கியமா அதான் நான் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்குவோம். வேலைக்கு போயிட்டு போவோம். நான் வந்து நிறைய கம்பெனில வந்து இங்க இங்க கூப்பிடுறாங்க. ஒரு 2-3 கம்பெனில வந்து கூட்டாங்க. ஆனா வந்து நான் போகல. நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன்னா ஒரு நல்ல ஒரு அட்வைர்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணுன்ற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஃபிக்ஸ் கிடையாது, ஃபிக்ஸ். நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ், நம்ம வந்து பொறுமையா சொல்லலாம். அப்படி கிடைச்சிருச்சுன்னா உண்மையா ரொம்ப ஹாப்பி தான். கிடைச்சிருச்சுன்னா சொல்றேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். காலேஜ் படிக்கும்போது செமஸ்டர் அப்போ வந்து நான் ஒன் டே பிஃபோர் தான் புக் எடுத்து படிப்பேன். ஆனால் இப்போ நான் காலேஜ் முடிச்ச உடனே நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். இது வந்து விளையாட்டுக்கு இல்லை, உண்மையாக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இது வந்துட்டு நான் யூஜியில் 6th செமஸ்டர் அப்போ கைடுக்காக வாங்கினது ஸ்ரீகிருஷ்ணா பப்ளிக்லேருந்து. இப்போ இதில் வந்து அது படிக்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போர் அடிக்கும் போதுலாம் இதை எடுத்து படிப்பேங்க. நல்லா இருக்கும். புக் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் டூருக்கு அப்புறம் வந்துட்டு என்னுடைய புக் ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஆர்கானிக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபார்மா இப்போ படிக்கணும்ல, இண்டஸ்ட்ரி சைட் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு 2 டைப்ஸ் 2 கிளாஸிஃபிகேஷன் படிச்சிருக்கோம். என்ன டாபிக்னா ஆன்டி பாக்டீரியல்ஸ் தான். நேற்று வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் படித்தேன், இன்னைக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல்ஸ் படிச்சிருக்கேன். ஆன்டி பாக்டீரியல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஹியூமன் பாடியில் வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக ஆன்டி பாக்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா சல்ஃபோனமைடு SO2 சல்ஃபோனமைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா போத் கிராம் நெகட்டிவ் அண்ட் கிராம் பாசிட்டிவ் கோச்சி அந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பேர் சொன்னேன், சல்ஃபோனமைட் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு சல்ஃபா ட்ரக்ஸும் புரோட்டான் செல்லும் படித்தேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து தோசை ஊற்ற போகிறோம், அதனால வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மாவு காய்ச்சிட்டோம். தோசைகள் வந்து சூடாயின்னு இருக்குது. சாம்பார் வந்து கரைஞ்சிட்டேன். இது வந்து தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி
இதை வச்சு முதல்ல தான் சூப்பர். இதுதான் காஞ்ச மிளகா வந்து இந்த காம்பு எப்படி கிள்ளி அந்த போடும்போது தான் பயமா உட்காந்து அவ்வளோ வேலை செஞ்சல எவ்வளோ வேலை செஞ்சேன். போட்டுட்டு அவ்வளோதான். நம்மளோட இட்லி சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. தோசை சாம்பார், இட்லி சாம்பாரா? இதில் தண்ணி நிறைய ஊற்றினா எங்கள் ஊரில் கிள்ளி போட்ட சாம்பார். இதில் வந்து காயெல்லாம் வதக்கி அந்த பயிரை ஊற்றுனா காய் சாம்பார். அப்படியே கட்டியாக சாப்பிட்டா இட்லி சாம்பார். எப்படி தெரியுது. ஸோ காய்ஸ் மண்டை நல்லா சூப்பராக தெரியுது. எல்லாம் ரெடிக்குதா சொல்லிட்டேன். அப்படியே லைட்டாக மறைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முட்டை போடுறோம். முட்டை ஆம்லேட் போடுறோம். ஏன்னா தோசை வந்து வரமாட்டேங்குது. தோசை வந்து கல்லுலேயே பிடிச்சிக்கிச்சு. நான் போய் அம்மாட்ட ஃபோனில் பேசிட்டு வர்றதுக்குள்ள தோசையை ஒரு கொலை அடுப்பிலே ஒரு மாதிரி எப்படி அதனால வந்து இப்போ முட்டை போட்டால் கொஞ்சம் அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிடும் தோசை கல். தோசை ஊற்ற சொன்னால் குழந்த மாதிரி போய்ட்டு எதில் உட்காந்து இருக்கிறது. நான் ஊற்ற ஊற்ற இவர் எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு தான் போய் உட்காந்து இருக்கேன். தோசை ஊற்றுவா எனக்கு தான் ஊற்றுறேன். அப்போ நான் சாப்பிட தேவையில்லையா? தோசை கரண்டி யார் கையில் இருக்கோ எல்லா வீட்லேயும் யார் சமையல் செய்வான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 2 தோசை ஊத்திட்டு நீ எல்லா வேலையும் நீ சேர்ந்து சொல்லாதுன்னா எனக்கு அப்படியே சூடா இருக்குது. வச்சுன்னு வைய. சரி நீ அப்போ ஊற்றிக்க, நான் போகிறேன். மூத்து பசிக்குதுவா. சாஸ் பின்னாடி சாஸ் இருக்கு. இதுதான் கல்யாணம் பண்ணிட்டா உங்களோட நிலைமை. தயவு செஞ்சு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? தோசை ஊத்தி எம்முக்கு முட்டை சாப்பிடலாம். எம்முக்கு முட்டை சாப்பிடலாமா? அந்த ரீல்ஸ் பார்த்தது இல்ல. எம்மியா? எல்லா பேரும் சாப்பிடுவாங்க பாரு. இப்ப சச்சின் சொன்னா எஸ்க்கு வந்து செவன பிடிக்கலாம் அந்த மாதிரி. எம்முக்கு சச்சினுக்கு செவன பிடிக்கலாமா? நோ சொல்றேன். எம்முக்கு முட்டை சாப்பிடலாம். இது நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு பிளேஸ்ல கொஞ்சம் மாறி உட்காந்துருக்காங்க. அங்க உட்காந்து இங்க வந்து கேமரா வச்சுன்னா லைட் ஃபேட் அடிக்கும். அதனால ஐயோ நைஸ் தோசை மாதிரி இருக்கலாம் சார். ஐய் ஜாம் போட்டான். ஐய் ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு போமா நான் பஜ்ஜிலாம் சாப்பிடுறோம்ல முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த பாத்திரம் மட்டும் இருக்கு. அது வந்து சாப்பிட்ட உடனே நான் தேய்க்க மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக தேய்க்கலாம். இது வந்து சச்சின் எங்கே இருக்கோம்? ஏன்பா நீ நின்று சாப்பிட்ற? அதுக்கு ஏன் நின்று இருந்தால் சாப்பிடணுமா? உள்ள போய் சேர் எத்தனை வர பால் மாறிக்கினேன். சாப்பிட்ட ஏப்பமே வந்துருச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய நைட் ரொட்டீன். தோசை வித் அந்த பருப்பு சாம்பார். அவ்வளோதான். இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவோட எண்ணுக்கு நம்ம வந்துட்டோம். நைட் ரொட்டீன் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு சும்மா இப்படி நடப்போம். நடந்துட்டு ஒரு 10:30 11 o'clock அது போல் தூங்கிடுவோம். அவ்வளோதான் எங்களுடைய நைட் ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வளவல்னு பேசணும். இன்ட்ரோவில் பேசுறதுல இதில் பேசிக்கிட்டு இருப்பேன். அண்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.